அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கதையை பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பக்க கதை. மாலா மாதவன் எழுதிய பொக்கிஷம். தொலைந்த இடத்துல தான் தேடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதற்காகத்தான் இந்த பயணம் அப்படின்ற முதல் வரியோடு இந்த கதை சொல்லி நம்மளை கதைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் எங்கே போகிறாருன்னா தன்னுடைய வாசு மாமா வீட்டுக்கு போகிறாரு. அந்த வாசு மாமாவுடைய இறுதி காலம் மருத்துவமனையில் கழிந்திருக்கிறது. அந்த வாசு மாமாங்கிறவர் யார் அப்படின்னா, ஒரு நல்ல வாசிப்பாளர். வீடு முழுவதும் புத்தகங்களை வாங்கி வச்சு எந்நேரமும் வாசிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன். அவருக்குன்னு ஒரு வலை பின்னல் போட்ட பிளாஸ்டிக் வலை சேர் இருக்கும் இல்லையா? அந்த நாற்காலியில் உட்காந்து அவர் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த புத்தகம் படிக்கும் பழக்கத்தை இந்த கதை சொல்லிக்கும் அவர் பழக்கி வச்சுருக்கிறார். ஆக இவருக்கு தெரியும் அவருடைய உயிர் எங்கே இருந்துச்சு அப்படின்னு. அதெல்லாம் என்றைக்கு அவங்க வீட்டில் இருந்து அந்த புத்தகங்களையும் அவர் உட்காந்துருந்த நாற்காலியும் அப்புறப்படுத்தினாங்களோ அன்றைக்கே அவரை ஐசியூலையும் சேர்த்துட்டாங்க. அந்த விஷயத்துக்கு அப்புறம் இது எல்லாம் நடந்த பிறகு இந்த கதை சொல்லி அவங்கள பார்க்க போகிறப்ப அவங்க மாமிகிட்ட கேட்குறாரு, மாமா படித்த புத்தகங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எங்கே மாமி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எனக்கும் அவருக்குமான பொழுதுகளை களவாடிய அந்த புத்தகங்கள் தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தனக்கும் தன் கணவருக்குமான நேரத்தை களவாடி அந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் புது தெருவில் இருக்கிற பழைய பேப்பர் குடோனில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது. புது தெருவில் இருக்கிற பழைய பேப்பர் குடோனில் போட்டுட்டேன், அந்த நாற்காலியும் சேர்த்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அங்கே போட்டிங்களான்ட்டு இவர் வேகமாக அந்த கடைக்கு போகிறார், குடோனுக்கு. அந்த கடைக்காரர் இருக்கார், பார்க்குறாரு. இவருடைய வாசுமாமா இவருடைய புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. இவர் எழுதின வாசுமாவோட கையெழுத்துலாம் அதில் இருக்குது. அந்த புத்தகங்கள்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, அண்ணே இந்த புத்தகங்கள் எல்லாமே நல்ல விலை தரேன், நான் வாங்கிக்கிறேன், எனக்கு தருவீங்களான்றார். நான் கண்டிப்பாக தரேன் தம்பி, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்லும்போது அவர் கண்ணில் இருந்த பயத்தை இவர் கவனிக்கலை. என்ன சொன்னார்னா, இந்த புத்தகங்களோடு சேர்த்து அந்த வயர் பின்னல் நாற்காலி இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் இலவசமாக எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறார். இவர் சந்தோஷமாக வாங்குகிற மனநிலையில் அந்த நாற்காலியை பார்க்குறாரு. அதில் வாசு மாமா வாகா உட்காந்து புத்தகம் படித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கதை முடியுது. நமக்கு ரொம்ப விருப்பமான, நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்களை தான் நம்ம சுற்றி சுற்றி வருவோம். தொலைந்த இடத்துல தான் தேடணும் அப்படின்ற விஷயத்தோடு இந்த கதை முடிஞ்சிருக்கு. சின்ன ஒரு பக்க கதைனாலும் ரொம்ப நெருக்கமான ஒரு கதையாக இருந்தது. அதனால் இதை உங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.